ஓகே, காந்த திரைப்படத்தை வந்து தாங்கி நிற்கக்கூடிய 4 பில்லர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துல்கர் சல்மான், சமுத்திரகனி, ராணா டகுபதி, அப்புறம் பாக்கியஸ்ரீ அந்த பொண்ணு. ஸோ 4 பேருமே வந்து படத்தை வந்து ரொம்பவே இந்த படத்தை வந்து லைவ்லேயே வச்சுருக்காங்கன்னு சொல்ல முடியும். முக்கியமாக துல்கருக்கும் சமுத்திரகனிக்கும் நடுவில் ஒரு கிளாஷ். அந்த கிளாஷில் வந்து 2 பேருடைய பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும், ஆரம்ப காலத்தில் வந்து துல்கர் வந்து எந்த மாதிரி வந்து சார்லி சாப்ளின் ரெஃபரன்ஸு, சந்திரபாபு ரெஃபரன்ஸ், இந்த மாதிரிலாம் சில விஷயங்கள்லாம் பண்ணதெல்லாம் வந்து ரொம்ப நல்லாவே இருந்தது. முக்கியமாக கிளைமேக்ஸில் வந்து துல்கருடைய நடிப்பு வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஓகே, அடுத்து சமுத்திரகனி இயக்குனராக கோல வச்சு இப்போ சப்போஸ் அவருக்கு வந்து பெரிய வெற்றிலாம் இல்லாமல் இருக்கிற மாதிரி ஒரு காலகட்டம், அவர் சாந்தான ஒரு படம் எடுக்கிறதுக்காக வர்ற ஒரு சிச்சுவேஷன். அவருடைய பார்ட் ரொம்ப நல்லாவே இருந்தது. இந்த படத்தில் எனக்கு பிடிச்ச ஒரே ஒரு காட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்து டாமினேட் பண்ணுறப்ப ஹீரோயின் வந்து பாக்கியஸ்ரீ அதாவது குமாரி கேரக்டர் வந்து ஐயான்னு சொல்லி இந்த ஷாட் எப்படி வைக்க போகிறீங்கன்னு கேட்குறப்ப சமுத்திரகனி ஒரு பெருமிதத்தோடு எழுந்து நடந்து வர்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுக்கான பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. ராணா டகுபதி இன்டர்வலுக்கு பிறகு வந்து ராணா டகுபதி கொலை வழக்கை விசாரிக்க வர்ற ஒரு கேரக்டராக வந்து பண்ணியிருக்காரு. ரொம்ப சூப்பராகவே அவர் பண்ணியிருக்காரு. அவருடைய பாடி லாங்குவேஜ், அந்த பரபரப்பு எல்லாமே இருந்தது. அதுக்கப்புறம் வையாபுரி, சாம்ஸு, அப்புறம் அதன் பிறகு காத்து கேரக்டரில் வந்து பகவதி பெருமாள். ஸோ இவங்க எல்லாமே வந்து அவங்க பாட்டை சிறப்பாக பண்ணியிருந்தாலும் உண்மையிலே சொல்கிறேங்க, இந்த மாமனார்னு ஒரு கேரக்டர், அதாவது துல்கருக்கான மாமனார் கேரக்டர், இது யாரோ எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. ஒரு க்ளோஸ்அப் ஒரு ஷாட்டுக்கு ஜூம் போவோம், ஐயோ நேல் ரவி. உண்மையிலே எனக்கு வந்து அவரை சத்தியமாக அடையாளம் தெரியல, ஆனாலும் அவர் சூப்பராகவே பண்ணியிருந்தார். காயத்ரி இவங்களாமே ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஸோ ஆர்டிஸ்ட்டை பொறுத்தவரையிலையும் ஃபண்டாஸ்டிக்கான விஷயம்.